Take and give the I don't have a change. Don't shout. Stupid. Don't shout. Stupid. Sound Speak hard. English now. I want the money. 163 give me. I want my change. What? Take the I don't have a change. change. I want Then 163. what to do, bhai? I don't have a change. ஆட்டோ ஓட்டுநரை வடமாநில பெண் ஒருவர் ஸ்டூபிட் என திட்டியதால் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன் வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் இல்லை என்று வீடியோ ஆதாரங்களோடு வெளிநாட்டு பெண் ஒருவர் பதிவிட்ட வீடியோவின் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர் பால்பாண்டி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டை சேர்ந்த மாணவி ஒருவர் இந்தியாவில் அதுவும் சென்னையில் கோட்டுப்புறம் பகுதியில் படிப்புக்காக வந்திருப்பதாகவும் கோட்டுப்புறத்திலிருந்து திருவாங்கூர் வீட்டுக்கு சென்ற போது ஒரு ரேபிட்டோ ஆட்டோ மூலமாக சென்ற போது சில்லறை பிரச்சனை காரணமாக அந்த ஆட்டோ ஓட்டுநர் தன்னை ஆபாசமான வார்த்தைகளால் மிரட்டி தன்னை தாக்க முற்பட்டதாக கூறி ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் 200 ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் 163 ரூபாய் பணம் ஆட்டோ கட்டணமாக வந்ததாகவும் அதற்கு சில்லறை இல்லை என்று கூறிய போது ஆட்டோ ஓட்டுநர் தன்னை திட்டியதாகவும் அதன் காரணமாக அந்த வீடியோ பதிவிட்டு சென்னை வந்துட்டு பாதுகாப்பான நகரம் இல்லை என்பதற்கு இது ஒரு சான்று என்று கூறி அவர் இந்த வீடியோ பதிவு செய்தார். அது மட்டும் இல்லாமல் அவரது ஆண் நண்பர் இமெயில் மூலமாக அடையார் சைபர் கிரைம் போலீசாருக்கும் இந்த வீடியோ ஆதாரத்தோடு புகார் அளித்துள்ளார். அடிப்படையில் பால்பாண்டி என்ற திருவாங்கூர் பகுதியை சேர்ந்த ரேபிட்டோ ஆட்டோ ஓட்டுநர் 5 வயதானவரை கைது செய்திருக்கிறார்கள். அடைய சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வீடியோவில் சில்லறை தொடர்பாக இருவரும் மாறி மாறி பேசிக் கொள்ளும் போது வாக்குவாதம் நிச்சய போது அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆபாசமான வார்த்தைகளை பேசுவதும் அதே போல அந்த மாணவியும் சுப்பீட் என்று கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் அந்த பணத்தை தூக்கி அடித்து விட்டு அவர் செல்லும் போதும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த பெண்ணை அடிப்பதற்கு முற்படுவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வீடியோ ஆதாரங்கள் மற்றும் அந்த மாணவியின் ஆண் நண்பர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் தற்போது சைபர் கிரைம் போலீசார் பால்பாண்டி என்ற ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் அவரிடம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மாணவி சமூக வலைத்தளத்தில் மட்டும் பதிவிட்டிருப்பதாகவும் அதில் புகாரளித்த இமெயில் முகவரியை வைத்து பாதிக்கப்பட்ட பெண் யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.